நெகேமியா ஆகமம் அதிகாரம் 1. அக்கல்லியா மகனான நெகேமியா கூறியது: 20ஆம் ஆண்டின் கிசிலேவு மாதத்தில் நான் தலைநகரான சூசாவில் இருந்தேன். அப்பொழுது என் சகோதரர்களில் ஒருவரான அனானியும் சில ஆண்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அடிமைத்தனத்திற்கு தப்பித்து கொண்டு உயிரோடு இருக்கும் யூதர்களை பற்றியும் எருசலேமை பற்றியும் அவர்களிடம் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், அடிமைத்தனத்திற்கு தப்பித்து கொண்டு அம்மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரும் சிறுமையும் அடைகிறார்கள். எருசலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன, அதன் வாயிற்கதவுகள் தீக்கு இரையாகிவிட்டன என்று கூறினர். இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன். விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காப்பவரே, உம் ஊழியர்களாகிய இஸ்ரவேல் மக்களுக்காக இரவும் பகலும் என்று உம் முன் மன்றாடுகிறேன். இஸ்ரவேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அடியேனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பதாக, உம் கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம். உமது ஊழியரான மோசேக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதி முறைமைகளையும் கடைபிடிக்கவில்லை. உம் ஊழியரான மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தருளும். நீங்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பீர்களே ஆகில் உங்களை மக்களினங்களிடையே சிதறடிப்பேன். இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். உமது பேராற்றலாலும் கைவன்மையாலும் நீர் மீட்ட உம் மக்களும் ஊழியர்களும் இவர்களே. ஆண்டவரே, உம் ஊழியனான அடியேனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய எனக்கு இன்று வெற்றியை அருளும். இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்டச் செய்தருளும். அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவோனாக இருந்தேன். நெகேமியா ஆகமம் அதிகாரம் 2. மன்னர் அர்தக்சஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சைரசம் வைக்கப்பட்டிருந்தது. நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடோழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப
என்னை அனுப்பும் என்று கோரினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாள்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனமிருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியின் ஆளுநர்களிடம் வந்து மன்னரின் மடல்களை அவர்களிடம் தந்தேன். மன்னரோ என்னோடு படைத்தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி வைத்திருந்தார். ஓரோனியனான சன்பலாற்றும் அரச அலுவலனும் அம்மோனியனுமான தோபியாவும் அதை கேள்வியுற்றபோது, இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்துவிட்டானே என்று எரிச்சலுற்றனர். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் தங்கியிருந்தேன். நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுள் என் உள்ளத்தில் தூண்டியிருந்த எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஓரிரவு நான் எழுந்து சில ஆள்களுடன் புறப்பட்டு சென்றேன். நான் ஏறிச் சென்ற விலங்கை தவிர வேறொரு கால்நடையும் என்னிடம் இல்லை. நான் இரவில் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக வெளியே சென்று நரி நீரூற்றை கடந்து குப்பை மேட்டு வாயிலுக்கு வந்தேன். அங்கிருந்து இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களையும் தீக்கிரை ஆகியிருந்த அதன் கதவுகளையும் பார்வையிட்டேன். அங்கிருந்து ஊருணி வாயிலுக்கும் அரசனின் குளத்திற்கும் சென்றேன். ஆனால் நான் சவாரி செய்த விலங்கு செல்ல பாதை இல்லை. எனவே இரவிலே நான் ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களை பார்வையிட்ட பின் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன். நான் எங்கு சென்றேன் என்றும் என்ன செய்தேன் என்றும் அலுவலர் ஒருவருக்கும் தெரியாது. ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையோருக்கும் அதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை. பின்னர் நான் அவர்களை பார்த்து எவ்வித இழிநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் எருசலேம் பாழடைந்து கிடப்பதையும் அதன் வாயிற் கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும் நீங்களே பாருங்கள். எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம், வாருங்கள் என்று சொன்னேன். என் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன். அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றனர். நற்பணி செய்ய தங்களை தயார் செய்து கொண்டனர். ஓரோனியனான சன்பலாற்றும் அரச அலுவலனும் அம்மோனியனுமான தோபியாவும் அரபியனான கெசேமும் கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர். நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டனர். நானோ அவர்களுக்கு மறுமொழியாக, விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்கப் போகிறோம். உங்களுக்கு எருசலேமில் பங்கில்லை, உரிமையில்லை, நினைவு சின்னமும் இல்லை என்றேன். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 12. ஓர் இறைவாக்கு.
இஸ்ரவேலை குறித்து அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. விண்வெளியை விரித்தவரும் மண்ணுலகை நிலைநாட்டியவரும் மனிதரின் ஆவியை அவர்களுள் தோற்றுவித்தவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, சூழ்ந்திருக்கும் மக்களினங்கள் அனைத்திற்கும் போதை ஏற்றி தள்ளாடச் செய்யும் மது கிண்ணமாக நான் எருசலேமை ஆக்கப் போகிறேன். எருசலேமுக்கு எதிரான முற்றுகையில் யூதாவுக்கும் அதே நிலைதான் ஏற்படும். அந்நாளில் நான் மக்களினங்கள் அனைத்திற்கும் எருசலேமை பழுவான கல்லாக்குவேன். அதை தூக்கும் எவரும் காயமடைவது திண்ணம். உலகில் உள்ள வேற்றினத்தார் அனைவரும் அதற்கு எதிராக படை திரண்டு வருவார்கள். அந்நாளில் நான் குதிரைகளை எல்லாம் திகிலாலும் அவற்றின் மேல் ஏறி வருவோரை எல்லாம் பைத்தியத்தாலும் வதைப்பேன் என்கிறார் ஆண்டவர். யூதா குடும்பத்தாரை கடைக்கண் நோக்கி மக்களினங்களின் அனைத்து குதிரைகளின் கண்களையும் குருடாக்குவேன். அப்போது யூதா நாட்டின் குடும்ப தலைவர்கள் எருசலேமில் குடியிருப்போரின் வலிமை அவர்களுடைய கடவுளாகிய படைகளின் ஆண்டவரில்தான் இருக்கிறது என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். அந்நாளில் நான் யூதாவின் குடும்ப தலைவர்களை விறகுகளுக்கிடையில் வைத்த நெருப்பு சட்டி போலும் வைக்கோல் கட்டுகளுக்குள் தீப்பந்தம் போலும் ஆக்குவேன். அவர்கள் தங்களை சூழ்ந்துள்ள மக்களினங்கள் அனைத்தையும் வலப்பக்கமும் இடப்பக்கமுமாய் அழித்தொழிப்பார்கள். எருசலேம் மக்களோ முன்பு இருந்த இடமாகிய எருசலேமிலேயே குடியிருப்பார்கள். தாவீது குடும்பத்தாரின் மேன்மையும் எருசலேமில் குடியிருப்போரின் மேன்மையும் யூதாவின் மேன்மையை விட மிகுந்து விடாதிருக்க ஆண்டவர் யூதாவின் கூடாரங்களுக்கே முதலில் விடுதலை அளிப்பார். அந்நாளில் எருசலேமில் குடியிருப்போருக்கு ஆண்டவர் அடைக்கலமாயிருப்பார். அந்நாளில் அவர்களுள் காலூன்றி நிற்க வலுவில்லாதோர் கூட தாவீதை போலிருப்பர். தாவீதின் குடும்பத்தார் கடவுளை போலும் அவர்களுக்கு முன் சென்ற ஆண்டவரின் தூதரை போலும் இருப்பர். அந்நாளில் நான் எருசலேமுக்கு எதிராக வரும் வேற்றினத்தார் அனைவரையும் அழிக்க வகை தேடுவேன். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். அந்நாளில் எருசலேமில் எழும்பும் ஓலம் மெகிதோவின் சமவெளியில் அதத்ரிமோனின் புலம்பலை போல பெரிதாயிருக்கும். நாடு முழுவதும் குடும்பம் குடும்பமாக புலம்பிக் கொண்டிருக்கும். தாவீது குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், நாத்தான் குடும்பத்தாரின் குடும்பம் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், லேவி குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், சிமையி குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும் புலம்பி அழுவார்கள். எஞ்சியுள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியேயும் அவற்றிலுள்ள பெண்கள் தனித்தனியேயும் புலம்பி அழுவார்கள். செக்கரிய ஆகமம் அதிகாரம் 13. அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும். அந்நாளிலே நான் சிலைகளின் பெயர்கள் நாட்டில் இல்லாதவாறு அறவே ஒழித்து விடுவேன். அதன்பின் அவற்றை பற்றிய நினைவு யாருக்கும் இராது. மேலும் போலி இறைவாக்கினரையும் அசுத்த ஆவியையும் நாட்டிலிருந்து விரட்டிவிடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எவனாவது மீண்டும் இறைவாக்கினனாக தோன்றுவானாகில் அவனை பெற்றெடுத்த தந்தையும் தாயும் ஆண்டவரின் பெயரால் பொய் பேசுவதால் நீ உயிர் வாழக்கூடாது என்று அவனிடம் சொல்வார்கள்.
அவன் இறைவாக்கு உரைக்கும் போதே அவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவனை குத்தி கொன்று போடுவார்கள். அந்நாளில் இறைவாக்கினருள் ஒவ்வொருவனும் இறைவாக்கு உரைக்கும் போது தான் கண்ட காட்சியை குறித்து வெட்கமடைவான். ஏமாற்றுவதற்காக கம்பளி மேலாடையை போர்த்தி கொள்ள மாட்டான். ஆனால் நான் இறைவாக்கினன் அல்ல, நிலத்தை பயிரிடுகிற உழவன், என் இளமை முதல் நிலத்தை உழுது பயிர் செய்பவன் என்று சொல்வான். உன் மார்பில் இந்த வடுக்கள் எவ்வாறு ஏற்பட்டன என ஒருவன் வினவினால், என் நண்பர் இல்லத்தில் காயமுற்ற போது இவை ஏற்பட்டன என மறுமொழி பகர்வான். வாளே எழுந்திடு, என் ஆயனுக்கும் நெருங்கிய நண்பனுக்கும் எதிராக கிளர்ந்தெழு என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆயனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும். சிறியோர்க்கு எதிராக என் கையை ஓங்குவேன். நாட்டு மக்களுள் 1/3 வெட்டுண்டு மாழ்வர், 1/3 எஞ்சியிருப்பர் என்கிறார் ஆண்டவர். இந்த 1/3 வெள்ளியை நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன். பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைந்து மன்றாடுவார்கள். நானும் அவர்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன் நான். ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள்.